Hey guys, welcome back to my channel that girl. So இன்னைக்கு வீடியோலயும் ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். பட் லாஸ்ட் 2 ரிவ்யூவா வந்து கொஞ்சம் செட் ஆகாத ப்ராடக்ட், கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூவா இருந்துச்சு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். அது என்ன பிராண்ட் என்ன எல்லாமே வந்து வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிராண்ட் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான பிராண்ட். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட். ஸோ இதுலேருந்து வந்து நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் பிக் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும் ஃபேஸில், இங்கே கார்னரில், மவுத் கார்னரில், மேலே, நெத்தியில், அதுலலாம் ரொம்ப நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ விட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கார்னியர் பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வீடியோ அதில் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறமா அகைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது லைட் கம்ப்ளீட் அப்படிங்கிற வேரியண்ட்டை அவங்க பிரைட் கம்ப்ளீட்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அகெயின் எனக்கு பிக்மெண்டேஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக என்னோட ஸ்கின் கலரை கொண்டு வந்தது கார்னியரோட விட்டமின் சி சீரம் தான். அதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் பிக்மெண்டேஷனில் வர ஆரம்பிச்சது. மேபி நான் என்னோட ஸ்கின்னை ஒழுங்காக பார்த்துக்காததுனால எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பிராண்ட் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த பிராண்டை நான் பிக் பண்ணேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஏன் வந்து இதை நான் டபுள் பேக் பண்ணியிருக்கேன், இந்த அட்டைப்பெட்டியோட இன்னும் வச்சுருக்கேன், அண்ட் இதை எப்போ போட்டால் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமலிஸ்டோட டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் கேர் அந்த பிராண்டோட விட்டமின் சி 10% அண்ட் ஏஜி 1% சீரம். இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ml பாட்டில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ் எம்ஆர்பி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அமேசான், பர்பிள் எல்லாம் ஆஃபரில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய வாட்டி ஆஃபரில் தான் இருக்கும். அமேசான் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட். அமேசானில் இன்னுமே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் ஆல். அண்ட் ஏன் இதை வந்து நான் இன்னும் அட்டைப்பெட்டியோடு வச்சுருக்கேன் அப்படின்னா விட்டமின் சி சீரம் பொதுவாகவே யூஸ் பண்ணும்போது லைட் படாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி லைட் படாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் அந்த சீரம் நமக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதனால தான் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் அது அவங்க கொடுத்த கார்ட்போர்ட் பேக்கெட்டில் அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இன்னொரு பேக்கேஜிங் இருக்கும். அவங்க கொடுக்கும் போதே இப்படி தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் விட்டமின் சி சீரமை. ஏன்னா வெளியெல்லாம் பட்டுருச்சு, வெயிலெலாம் பட்டுருச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது அந்த அளவுக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டில் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பிளாக் கலர் தான். ஸோ பொதுவாகவே விட்டமின் சி சீரம் வந்து சன்லைட்டில் படக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன். இன்னொன்று, நீங்கள் எந்த விட்டமின் சி சீரம் வாங்கினாலும் சரி, எந்த பிராண்ட்லேருந்து வாங்கினாலும் சரி, அதோட பாட்டில் பேக்கேஜிங் பிளாக் கலரில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. கார்னியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். பட் அது எனக்கு தெரியாது, அப்போ வாங்கிட்டேன் நான். பட் இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன். பிளாக் கலர் பாட்டிலில் இருக்க விட்டமின் சி சீரம் வாங்கினீங்க அப்படின்னா சன் வந்து சீக்கிரமாக படாது. சன்லைட் அண்ட் நார்மல் லைட் வந்து சீக்கிரமாக படாது அண்ட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சின்ன டிப் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கார்னியர். ஸோ அதனால இதையும் வந்து மார்னிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். மார்னிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இங்கே அரௌண்ட் த லிப்ஸ் அப்புறம் நெத்தியிலெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. மார்னிங் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரியே தெரியல. ஒரு வேளை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு செட் ஆகலையோ, இந்த சீரமும் நம்ம தப்பாக வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. பர்பிள் பியூட்டி அட்வைசர் அவங்க கிட்டேருந்து ஒரு ஃப்ரீ 1-to-1 கால் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சும்மா அது வந்துச்சு. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு சொன்ன இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் என்ன பிராண்டு இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன சீரம் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்போ மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் மார்னிங் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், மார்னிங் வந்து எல்லாருக்குமே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது, ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும். ஆல்சோ மார்னிங் நீங்கள் போடுறதுனால சன்னெல்லாம் படுறதுனால உங்கள் ஸ்கின் டேமேஜ் இன்னும் அதிகமாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால மார்னிங் போடுறதை விட்டுட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து நான் நைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் சீரியஸ்லி நைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. இப்போ என் ஸ்கின்ல வந்து நான் எந்த மேக்கப்பும் போடல, ஜஸ்ட்டு என்னோட சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களால் ஏதாவது பிக்மெண்டேஷன் பார்க்க முடியுதா? மேபி லைட்டாக இங்கே இருக்கும்.
மற்றபடி என் ஃபேஸில் இப்போதைக்கு பிக்மெண்டேஷன் கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சு எனக்கு இந்த சீரம் நைட் டைமில். பட் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆச்சு, டக்குன்னுலாம் ரிசல்ட் கிடைக்கல. கார்னியர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லேயே ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு கண் கூட வந்து என்னால் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. பட் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ஸ்கின்ல வந்து நேச்சுரலாக என்னால் க்ளோவை பார்க்க முடியுது. உண்மையிலேயே ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் கிடைச்சது எனக்கு. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் மாதிரி தான் இருக்கும், தெரியல உங்களுக்கு? ஸோ டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் தான். எந்த ஒரு இந்த கார்னியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒயிட் கலர் லிக்விட் இருக்கும், பிகாஸ் அதில் யூஸும் லெமன் வச்சுருப்பாங்க அவங்க. ஆனால் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம போட்டோன்னா ஒரு மாதிரி ஆயிலியாலாம் இருக்காது, பட் க்ளோயிங்காக இருக்கும் நம்மளோட ஸ்கின். உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி உங்கள் ஸ்கின்னை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என் ஸ்கின்ல போட்டு காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ளோ கிடைக்குமே தவிர ஆயிலியாக எந்த மாதிரியான எந்த ஃபீலும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்னே வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க, எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. ஒரு மாதிரி வேற லெவல் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கிடைக்கும் இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து எந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட், எனக்கு டார்க் ஸ்பாட் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். பட் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, பட் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து நமக்கு டேமேஜ் எதுவும் கொடுக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஒன்று ஓவர். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும், பட் பின்னாடி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், லைக் பிம்பிள்ஸ் வர்றது அந்த மாதிரி. பட் இதில் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட பிக்மெண்டேஷனுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ்க்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுற விட்டமின் சி சீரம் வந்து இந்த மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம் தான். இது வந்து ஒரு லைட் வெயிட் சீரம், நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது, ஆயிலி ஆக்காது, எதுவுமே பண்ணாது. உங்களோட ஸ்கின்னை உங்கள் ஸ்கின் மாதிரியே ஃபீல் பண்ணிக்கும், ஆனால் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு ப்ளம்பி ஃபீல் கொடுக்கும் நமக்கு இந்த சீரம். ஸோ இந்த சீரமில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இது வரைக்கும் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன கன்சர்ன் இருந்துச்சோ அந்த கன்சர்னை வந்து இது தீர்த்து வச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டை இப்போ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 மாதத்துக்கு மேலே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னமும் குவான்டிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா 30 ml பாட்டில் ஆப்வியஸாக நிறைய நாள் வரும். நம்ம ஒரு வேளை தான் யூஸ் பண்ண போகிறோம் நைட்டு. 3 ட்ராப்ஸ் ஆர் 4 ட்ராப்ஸ் தான் தேவைப்படும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். 2 மந்த்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபேஸ் அப்படிங்கிறனால 3 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். அண்ட் ஆல்சோ இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2.5 இயர்ஸ் வருது. 2.5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து வாங்கி எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும். டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் 3 மந்த்ஸ் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் வராது. பட் இது வந்து ஷெல்ஃப் லைஃப்பும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் சீரம் ஐ ஹவ் எவர் யூஸ்ட். உங்களுக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்கின்ல இருக்க கன்சர்ன்ஸை கண்டிப்பாக இந்த சீரம் தீர்த்து வச்சிரும், எப்படி எனக்கு பண்ணிச்சோ அதே மாதிரியே. ஸோ உங்களுக்கு இந்த விட்டமின் சி சீரம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye bye.